அக்காவும் தம்பியும் சேர்ந்து திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னாங்க. பிஜேபி கட்சிக்கு சமாதி அப்போதே எழுந்துடும். ஒரு அரசியல் தரித்திரத்துக்கு பேர் சீமா. ஆனா எடப்பாடி துரோகிகளுக்கு இடம் இல்லைன்றதுல உறுதியா இருக்காருல்ல, இன்னமும் சொல்றாரு. அவன் தானே துரோகி. அண்ணாமலை சொன்னாரு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி எப்படி அப்படி தெரியல. அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலாக உருவ போறேன் கிழிச்சிருவாரு அவரு அப்படின்னு சொன்னாரு. தமிழிசையும் சொன்னாங்க அக்காவும் தம்பியும் சேர்ந்து திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னாங்க. கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஏற்கனவே திமுக வீட்டுக்கு அனுப்பாம நான் செருப்பு போட மாட்டேன்னு அண்ணாமலை சொன்னாரு. அண்ணாமலைக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவராக தொடர்ந்து நீடிப்பாராங்கிறது அவருக்கே தெரியாது. வீட்டுல வந்து வேஸ்ட குடி செத்து போயிருக்கணும்டா. நீ மானமுள்ளவனா? சவுக்கால் அடிச்சார், என்ன நடந்துச்சு? அறிவாலயத்துல செங்கல்ல புடுங்கன்னு சொன்னான். புடுங்கி பாரு, புடுங்க வேண்டியதானே. செங்கல் வச்சே அரசியல் பண்ணுவீங்களா நீங்க? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். 2019 அடிக்கல் நாட்டிட்டு நீ இன்னும் வேலை நடக்கல. மதுரை தோப்பூர்ல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எங்க சாதனையை நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க, புடிங்கிருப்ப போட. போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. பிஜேபி கட்சிக்கு சமாதி அப்போதே எழுந்துடும். சமாடி வேணா பண்ணலாம், போய் புதைச்சு பால் ஊத்து. அதிமுகவோட சூழல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? சமீபமா செங்கோட்டையினருடைய பேச்செல்லாம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. ஆனா எடப்பாடி துரோகிகளுக்கு இடம் இல்லைன்றதுல உறுதியா இருக்காருல்ல, இன்னமும் சொல்றாரு. அவன் தானே துரோகி. ஒரு பெரிய அன்பு ஜனம் ஐபிஎஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. துரோகி யாரு சார்? தமிழ்நாட்டு அரசியல்லையே துரோகி அவன் தானே, எடப்பாடி தானே. அது யாருக்கும் தெரியுதா? இட்ஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். அவன மாதிரி ஒரு பச்சை துரோகிய உலகம் இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே. அந்த பச்சை துரோகிக்கு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது சிலப்பதிகாரம். அறம் கூற்றாகும். பத்திரி சாவமே இந்த காலத்துல பலிக்கிறது இல்ல. நீ சமையல்கார சாவ மாட்டா பலிக்குமா? செங்கோட்டையன் அவர் வீட்டுல ஆலோசனை நடந்தது அப்படின்லாம் பேசப்பட்டதே தவிர, ஆனா வேற எந்த நிகழ்ச்சி அதுக்கு பிறகு நடக்கலையே. நடக்கும், சீக்கிரம் நடக்கும். மார்ச்சுக்குள்ளே நடந்துன்னு நினைக்கிறேன். அது எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? நான் தான் இருக்கேன்ல. அவரு திமுக இணை போகிறார்ன்ற பேச்செல்லாம் வந்துச்சு. அந்த இணைஞ்சா திமுகல பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. ஏதாவது ரோசம், வெக்கம், சூடு, சுரணம் உங்களுக்கு வருதா? ஏதாவது வருதா உங்களுக்கு? ஒண்ணு வருதா? அதுல பல கட்சிகளும் இன்னும் அவங்களுடைய கருத்து சொல்லல. ஆனா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும் எங்க கட்சி கலந்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? சீமான் இனி எதிலையும் கலந்துக்க முடியாது. சீமான் தனித்து விடப்பட்டு விட்டார். ஒரு அரசியல் தரித்திரத்துக்கு பேர் சீமா. டேய் பார்ட் டைம் பைத்தியம், என்னப்பா சாவடிக்காதடா. ஏற்கனவே அடி வாங்கி ரொம்ப டயர்டா இருக்கு. அவர் நீ எதுலையும் கலந்து, அது தனியா போராடுவாராம். சர்வகட்சி கூட்டத்துல வந்து கருத்து சொல்லணும், தனியா போராடுவாராம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? விஜயலட்சுமிட்டையும் தனியா தான் போராடினான். அது வேண்டாம். ஆமா, விஜயலட்சுமிட்டையும் தனியா தான் போராடினான். அவன்கிட்ட கடைசியாக இருந்த ஒரு துருப்பு காளியம்மாள், அதுவும் வெளியேறிடுச்சு. வரட்டா மாமே. இல்ல, கட்சிக்கு உள்ளே இருந்து கலகம் பண்றவங்க வேண்டாம், அவன் கட்சிக்கு வெளியே போட்டோம்ல சொல்றாரு. அதை பத்தி ஒன்னும் சீமான் கவலைப்படலையே. கவலைப்பட மாட்டான். ஐ டோன்ட் கேர். கவலையே பட மாட்டாங்க. அவன் கட்சி தொடங்குறது எதுக்கு? முதலமைச்சர் ஆவறதுக்கு, ஆட்சியை பிடிக்கும். வாய்ப்பே இல்லை. முதலமைச்சர் ஆவறதுக்கு இல்ல, அவன் கட்சி தொடங்குனது பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவன் கட்சி தொடங்குனது வசூலுக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அவன் கட்சி தொடங்குனது சுகம் அனுபவிப்பதற்கு. அவன் கட்சி முறையில ஒரு தலைவர். ஆமா, அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஈரோடு கிழக்குல ஓட்டு வாங்கினாங்கல்ல, 24,000 ஓட்டு வாங்கினாங்கல்ல. ஆமா, போன தடவை விட அதிகமா வாங்கினாங்கல்ல. ஏது ஓட்டு உனக்கு எப்படி அதிகமாயிடும்?
எனக்கு ஒரு மயம் தெரியாது. எனக்கு செத்த பயில எனக்கு சில விஷயம் சில விஷயம் தெரியாது. எனக்கு ஈரோடு தொகுதியில செய்த சாதனைகளை சுட்டிக்காட்டி ஓட்டு கேட்டோம். எங்க கூட இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பிரச்சாரம் செய்யல. நாங்க இப்படி ஓட்டு வாங்கி இருக்கோமே. சீமான் தற்கொலை பண்ணியிருக்க வேண்டாமா? தூக்க மாட்டின்னு சாவலாவ நானா இருந்தா செத்து இருப்பேன். பெரியார கொச்சைப்படுத்த உனக்கு முடியுமா? எச்சில்கள் துப்பி எரிமலை சாய்ந்துடுமா? குச்சிகள் பட்டு வானம் கிழிந்துடுமா? நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. என்னாச்சு? திடீர்னு இப்படி மாறுறீங்க. நான் எதிர்பார்க்க போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ? இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால சொல்றேன் நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? இன்னைக்கு சீமான் வீட்டுல பெட்ரோல் வெடிகுண்டு வீச போவதாக ஆ, திட்டமிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சில பேரை கைது பண்ணிருக்காங்க. சரி, அப்ப அரசு ஒழுங்கா தானே இருக்கு. ஏன்டா என்ன போட்டு இப்படி டென்ஷன் பண்ணீங்க? உங்கள்கிட்ட இல்ல அந்த செயலை நீங்க கண்டிக்க மாட்டீங்களா? அது கண்டிக்கப்படாது. என்னால முடியலையேன்னு நான் ஏங்குறேன், அவ்வளவுதான். என்ன சார் நீங்க வன்முறையாளரா? நீங்க டேஞ்சரஸ் ஃபில்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.